ஹலோ, வெல்கம் டு என் வாழ்வும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரோட மைக்ரோ கிரீன்ஸ். இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகோட மைக்ரோ கிரீன்ஸும் நான் வளர்த்துருக்கேன். ஆனால் கடுகை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு வளர்க்குறதுனால இதில் எந்த மண் தூசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்மளோட திருப்திக்காக ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இது கூடவே அந்த கடுகோட மைக்ரோ கிரீன்ஸும் நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் ரெடியாக இருக்குது. அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். எனக்கு வந்து இஞ்சி ஃப்ளேவர் இதில் நல்லா இருக்கும். அதாவது மைக்ரோகிரீன் கீரைக்கும் இதே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ வந்து கீரையோட பச்சை ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நான் அதே இதுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த மைக்ரோ கிரீன்ஸோட விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு எப்போவும் ரெகுலராக எப்படி செய்வோமோ அதே மாதிரி அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம ஊற வைப்போம். இது வந்து உடனே கூட நம்ம போடலாம். சாஃப்டாக தான். அதை நான் உடனே தான் போட்டேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் இருந்திருக்கும் ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக போட்டேன். சப்பாத்தி போடும்போது நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நான் வந்து நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ச்சி போடுவோமோ அதே மாதிரியே போட்டு எடுத்தேன். ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து வளர்த்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக சப்பாத்தி தேய்ச்சி எப்படி போடுவோமோ அதே மாதிரியே தேய்ச்சி போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட மைக்ரோ கிரீன் சப்பாத்தி ரெடி ஆயிரும். நார்மல் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக வருமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சாஃப்டாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பர்டிகுலராக பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.